இந்த ஃபித்னாவிலே இருந்து அல்லாஹ்விடத்திலே நான் பாதுகாவல் தேடுகிறேன். 3 முறை சொன்னார்கள். ஆனாலும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய படையை சேர்ந்தவர்களால் அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்ற செய்தியை வரலாறு எங்களுக்கு பாடமாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. என் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தைரியம் என்று சொன்னால் ஒவ்வொரு மாதிரி அந்த ஆண்மை தினத்தை சஹாபாக்கள் காட்டினார்கள். எதற்காக? நமக்கு பாடமாக இருப்பதற்காக. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு வர வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் ஆசை. அல்லாஹும்ம ஐஸல் இஸ்லாம் பி அஹப்பி ஹாதைனி ரஜுலைனி இலைக்க பி அபீ ஜஹல் அவ் பி உமர் இப்னு கத்தாப். யா அல்லாஹ், உனக்கு விருப்பமான 2 மனிதர்களை கொண்டு இந்த மார்க்கத்தை நீ எனக்கு வழிவிட்ட செய்வாயாக, கண்ணியப்படுத்தி வைப்பாயாக. ஒன்று அபூ ஜஹல் அல்லது உமர் இப்னு கத்தாப். அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர் உமர் இப்னு கத்தாப். அல்லாஹ் தஆலா அவர்களை மார்க்கத்துக்காக வேண்டி பொருந்தி கொண்டார். இப்போ இஸ்லாத்தை ஏற்றார்கள், குளித்தார்கள், திரும்ப ஹிஜ்ரத்துக்காக போகிறார்கள். கௌபாவிலே நின்றார்கள். எழும்பி சொன்னார்கள், மன் அராத அன் தஸ்கலஹு உம்முஹு, யார் தன்னுடைய உம்மாவுக்கு மன கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று நாடுகிறாரோ, வயுதையிம வலதஹு, தன்னுடைய பிள்ளையை அனாதையாக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ, வயுரம்மில சௌஜஹு, அவருடைய பொஞ்சாதியை விதவையாக ஆக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ, ஃபல்யத்தபிஉனி வரா ஹாதல் வாதி, இந்த பள்ளத்தாக்குக்கு பின்னால் என்னை வந்து சந்திக்கட்டும். வா, தைரியம் இருந்தால் வா, சொல்லிவிட்டு போனார்கள். இப்ப இப்னு மஸ்ஊத் சொல்லுகிறார்கள், வமா ஸில்னா ஐஸதன், எப்படி சொல்லுகிறார்கள்? நாங்கள் இஸ்லாத்துக்கு உமர் வந்ததன் பின்னால் நாங்கள் கண்ணியமானவர்களாக வாழ ஆரம்பித்தோம். அப்படி தைரியம் சகோதரர்களே. அப்படி ஒரு மனிதர் ஒரு மஹல்லாவிலே இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி தைரியமாக நிற்க, பேச்சிலே மட்டும் தைரியம், பேசிவிட்டு ஓடிவிட்டால் பின்னாலே வந்து கொண்டு விடுவார்கள். ஹஸரத் ஓடி விடுவார், மற்றவர்களை கொண்டு விடுவார்கள். இது அல்ல தைரியம். என்னை வந்து முதலாவது முட்டிப்பார், அப்படி சொல்லக்கூடியவர்கள் ஒரு ஊரிலே ஒருவர் இருந்தால் சரி, தௌஹீது வளரும் சகோதரர்களே. இதுதான் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அப்ப என்னது? இதெல்லாம் ஆண்மைத்தனம், வீரத்தினால் வந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி வச்சார்கள். அவர்கள் பயான் பண்ணுவார்கள். அவர்கள் கலீஃபாவா இருக்கிற இடத்திலே சொல்வார்கள், அல்லிமு அவுலாதக்கும் ரிமாயா வசிபாஹா வருகுபல் ஹைல், உங்களுடைய பிள்ளைகளுக்கு அம்பெறிதல் பயிற்சியை கொடுத்துக் கொள்ளுங்கள், நீச்சல் பயிற்சியை கொடுத்துக் கொள்ளுங்கள், குதிரை ஓட்டத்தை பயிற்சியாக கொடுங்கள். வரவுஹும் மா யுஜம்மலு மினஷ் ஷஅர், கவிதைகளிலே உஜார் பண்ணக்கூடியது, ஆர்வம் ஊட்டக்கூடிய கவிதைகளை அவர்களுக்கு ஊட்டி வளருங்கள் என்று சொல்வார்கள். சின்ன பிள்ளைகளுக்கு அம்பெரிய பழக்குங்கள், குதிரை ஓட்டம் பழக்குங்கள், நீச்சல் பழக்குங்கள், தைரியமான கவிதைகளை ஊட்டி ஊட்டி அவர்களுக்கு வளருங்கள் என்று சொல்வார்கள். இன்றைக்கு என்ன? கான்டெஸ்டுக்கு போகிறான், அங்கே படித்துக் கொடுக்கிறார்கள். ஆடலும் பாடலும் கூத்தும். எங்கே சகோதரர்களே ஆண் மக்களாக நம்முடைய பிள்ளைகள் வருகிறார்கள்? வெஸ்டர்ன் கலாச்சாரம் மாறி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை நான் பார்க்கிறேன். ஒரு நாள் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எகிப்து தேசத்தை சுற்றி வளைத்து விட்டார்கள், வெற்றி கொள்ள போகிறார்கள். சொல்லுகிறார்கள், அமீருல் முஃமினீனே, எனக்கு 4000 பேர் வேண்டும் எகிப்தை பிடிப்பதற்கு. படை பத்தாமல் இருக்கிறது. அமீருல் முஃமினீன் சொல்லுகிறார்கள், கடிதம் அனுப்புகிறார்கள், நீ 4000 பேரை கேட்டால் நான் உனக்கு 4 பேரை அனுப்புகிறேன், ஆனால் ஒவ்வொருவரும் 1000 பேருக்கு ஈக்குவல். யார் தெரியுமா அவர்? ஜுபைர் பின் அவ்வாம், மிக்தாத் பின் அம்ர், உபாதத் பின் சாமித், முஸ்லமா பின் மஹ்லத், இந்த 4 பேரையும் அனுப்புகிறேன். இந்த 4 பேரும் ஒருவர் 1000 பேருக்கு போய் வெற்றி பெறு என்று சொல்லுகிறார்கள். மிஸ்ர் தேசம் அவர்களுடைய போர் வியூகத்தின் காரணமாக வெற்றி கொள்ளப்படுகின்றது என்ற செய்தியை நாங்கள் ஹலீஃபாக்களுடைய வரலாற்றிலே பார்க்கிறோம் சகோதரர்களே. சுப்ஹானல்லாஹ். இதுதான் சகோதரர்களே, 4000 பேர் இருந்து கொண்டு சும்மா இருப்பவர்களை விட 4 புத்தியுள்ளவர்கள் இருந்தால் போதும், 4 தைரியமானவர்களாக இருந்தால் போதும். ஒரு நாள் அமீருல் முஃமினீன் பள்ளிவாசலிலே உமர் ரலியல்லாஹு உட்கார்ந்து இருக்கிறார்கள். சொல்லுகிறார்கள், மார்க்கத்துக்காக உங்களுடைய ஆசையை சொல்லுங்கள். ஒருவர் சொல்லுகிறார், இந்த பள்ளி பூராக தங்கமாக இருந்தால் அத்தனையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுத்து விடுவேன். நாம் அப்படித்தானே சொல்வது, இருந்தால் கொடுப்பேன். அல்லாஹ் என்ன சொல்றான்? குடு தருகிறேன். மாறி நடக்கிறது சகோதரர்களே. இன்னொருவர் சொல்லுகிறார், இந்த பள்ளி பூராக மாணிக்கமாக இருந்தால் அத்தனையும் நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுப்பதற்காகவே நான் தர்மம் செய்து விடுவேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், எனக்கு என்ன தெரியுமா ஆசை? தங்கம் வெள்ளி மாணிக்கம் எல்லாம், இந்த பொருளாதார பிரச்சனை எல்லாம் அல்ல. அபூ உபைதா பின் ஜர்ராஹ், முஆத் இப்னு ஜமல், சாலிம் அபூ ஹுதைஃபாவுடைய அடிமை, இந்த மாதிரி மக்களை அல்லாஹ் இன்னும் உருவாக்க வேண்டும். இவர்கள் மூலமாக
அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நான் உயர்த்த வேண்டும், இதுதான் என்னுடைய ஆசை என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். ஆயுதம் இருக்கும், தானாக ஆயுதம் போராட போகாது சகோதரர்களே. அதே நேரத்தில் பணம் இருக்கும், தானாக பணம் போராடுவதற்கு போகாது. கூட்டம் இருக்கும், தானாக போக மாட்டார்கள். தவ்வாவை செய்வதற்கு பணம் மாத்திரமல்ல, நம்முடைய என்ன திறமை இருந்தாலும் சரி, உடல் தியாகம் இல்லை என்று சொன்னால், அந்த வியூகம் இல்லை என்று சொன்னால் நாங்கள் கீழே போய் விடுவோம். அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதைத்தான் சொல்லுகிறார்கள். இந்த மாதிரி 3-4 பேர் வேண்டும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நான் உயர்த்தி காட்டுவேன் என்று அந்த இடத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் என்று சொன்னால், ஆண்மைத்தனம், தைரியம், விவேகம், வியூகம், இது உருவாகக்கூடிய சமுதாயமாக நாங்கள் மாற வேண்டும். எங்களுடைய கொள்கை மாற வேண்டும். இதுதான் நம்மளுடைய டார்கெட்டாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த விடயத்தை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், அம்மா பாத். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர்கள் தங்களுடைய அந்த தைரியத்தை, தங்களுடைய ஆண்மைத்தனத்தை, கம்பீரத்தை வேறொரு வழிமுறையிலே காட்டுகிறார்கள். எப்படி தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். மதீனாவிலே முஸ்லீம்களுக்கு குடிப்பதற்கு தண்ணி இல்லை. ஒரே ஒரு கிணறு இருக்கிறது, வேறொரு ரோமா, அது ஒரு யூதனுக்கு சொந்தமானது. ஆயிரக்கணக்கிலே தங்க காசு தந்தால் அதை நான் விலைக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். இப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க எப்படி என்று சொன்னால், மை யஸ்தரி பிரருமா ஃபயஜஅல தல்வஹு மஅதிலால் முஸ்லிமீன் பிகைரின் லஹு மின்ஹா ஃபில் ஜன்னah. யார் பிரருமா கிணற்றை விலைக்கு வாங்கி அதனுடைய வாளியை முஸ்லிம்களுடைய வாளியோடு சேர்த்து போடுகிறான். அது வக்ஃபு செஞ்சா நாம எந்த அதிகாரத்தையும் காட்டக்கூடாது. எல்லோரும் போல நான் வக்ஃபு செய்து விட்டு என்னுடைய அதிகாரத்தை காட்டினால் அது வக்ஃபே அல்ல. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இப்படி யாராவது செஞ்சு முஸ்லிம்களுடைய வாளியோடு சேர்த்து இந்த இவருடைய வாளியம் போட்டு ஒன்றாக தண்ணீர் அல்வார் என்று சொன்னால் அவருக்கு சொர்க்கம் அவருக்கு கடமையாகிறது. இப்போ உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க, தண்ணியை என்னோட காசுக்கு நான் அதை வாங்கி தரேன் யார சொல்லலாம். தன்னுடைய முதுகிலே அவ்வளவு நாணயங்களையும் தூக்கி கொண்டு போட்டு அதை முஸ்லிம்களுக்காக வேண்டி வாங்கி கொடுத்தாங்க. அப்ப என்னது? சம்பாதிப்பை தந்தவன் அல்லாஹ் கொடுத்தாலும் திரும்ப தருவான். அள்ளுற கிணறு தான் திரும்ப திரும்ப ஊறும். வச்சி சும்மா இருந்தால் கிணறு பாலடையும். கொடுக்கிற செல்வம் தான் வளரும், பூட்டி வைத்திருந்தால் வளராது. நம்பினாங்க சகோதரர்களே. அடுத்தது என்ன? மதீனா பள்ளி சின்னதாக போய்விட்டது. இப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, மையஸ்தரி புகாத் ஆலி ஃபுலானின் ஃபயஸீதுஹா ஃபில் மஸ்ஜித் பிகைரின் லஹு மின்ஹா ஃபில் ஜன்னah. இந்த மக்களுடைய இந்த காணியை விலைக்கு வாங்கி யார் அல்லாஹ்வுடைய பள்ளியை விஸ்தீரணமாக்குவதற்கு எனக்கு உதவி செய்வார்களோ அவருக்கு சொர்க்கம் வடமையாகி விடுகிறது. யார் வாங்குறது? 100 பேர் எதிர்பார்க்கிறாங்க ரசூலுல்லாஹ். அதே உஸ்மான் எழுப்பி நிற்கிறார், யார் ரசூலுல்லாஹ், நம்ம சொந்த காசுக்கு நான் தனியாக வாங்கி தருகிறேன். சுப்ஹானல்லாஹ். வாங்கி கொடுத்தார் சகோதரர்கள். இந்த பள்ளியை அப்படி ஆட்டினார். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு பெருசாக இருக்கும். அல்லாஹ் தஆலா செல்வம் கொடுக்கக்கூடிய மக்கள் அப்படி செய்ய வேண்டும். அதற்காக வேண்டி தான் இதை சொன்னேன். நான் வாங்கி தருகிறேன் யார் ரசூலுல்லாஹ். வாங்கி கொடுத்தார்கள் சகோதரர்களே. தபூக்குடைய யுத்தத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் பல 100 சஹாபாக்கள் போக வேண்டும். ஆனால் வசதி செய்து கொடுப்பதற்கு சல்லி இல்லை. இப்ப நபி சொல்றாங்க, ஒரு 200-300 பேருக்கு போர் தளபாடங்கள், செலவினங்கள், அவர்களுடைய வீட்டுக்குள்ள செலவினங்கள் எல்லாம் கொடுத்து இந்த படையை தயாரித்தால் அவருக்கு சொர்க்கம். அதே உஸ்மான் இப்னு அஃபான் எழுதுறாங்க, நான் வாங்கி கொடுக்கிறேன் யா ரசூலுல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். நினைக்க முடியாது. வாங்கி கொடுத்தார்கள் சகோதரர்களே. மாபெரிய கண்ணியவான் அவர்கள் கொலை செய்யப்பட போகிறார்கள். சிறையிலே, வீட்டு சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இத்தனையும் சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், வீரே ரூமா கிணத்தை நான் வாங்கி தந்தேன். இன்றைக்கு அந்த கிணத்திலே இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் தராமல் கடல் தண்ணியை குடிக்க தந்திருக்கிறீர்கள் அப்பா நீங்கள். அப்படி சொல்லுகிறார்கள். அசையவில்லை கல் நெஞ்சக்காரர்கள். மஸ்ஜித் நபவிக்கு இந்த காணியை பக்கத்திலே நான் வாங்கி கொடுத்தேன். அந்த பள்ளியிலே ஒரு 2 ரக்காத் தொழுவதற்கு எனக்கு அனுமதி தரவில்லை அப்பா நீங்கள். சுப்ஹானல்லாஹ். அவர்கள் சொல்லுகிறார்கள், தர முடியாதே
என்று சொல்கிறார்கள். ஒரு நாள் தினம் ரசூலுல்லாஹ் உஹது மலையிலே இருந்தார்கள். மலை நடுங்கியது. மலையே அமைதியாக இரு, உனக்கு மேலால் ஒரு நபி இருக்கிறார், ஒரு சித்திக் இருக்கிறார், 2 ஷஹீதுகள் இருக்கிறார்கள் என்று சொல்லி என்னையும் ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, அது கூட உங்களுடைய கல்லு மனசுக்கு தெரியாது என்று கேட்கிறார்கள். தெரியவே தெரியாது என்று சொல்லி அடித்து விட்டார்கள். அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். சகோதரர்களை, நான் என்ன சொல்லுகிறேன் தெரியுமா? துனியாவிலே என்ன நஷ்டம் வந்தாலும் சரி, கொலை செய்யப்பட்டாலும் சரி, அல்லாஹ் எனக்கு ஆகிரத்திலே தருவான். செலவழித்தார்கள். நம்முடைய நிலைமை என்ன? அல்லாஹ்வுக்காக, பள்ளிக்காக, மக்களுக்காக அப்படி கேட்டால் வராது. வெள்ளை வேணிலே காசி பறிக்க வருகிறார்கள் என்று சொன்னால் உடனடியாக பயந்து கொடுத்து விடுவார்கள். அப்ப நாம என்ன நினைக்கிறோம்? உலகத்திலே நிம்மதியாக ஆசையாக இருக்க வேண்டும், ஆகிரத்திலே இல்லை என்ற ஒரு மென்டாலிட்டியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்காக வேண்டித்தான் இந்த விஷயத்தை சொல்லுகிறேன் சகோதரர்களே. இந்த தைரியம், சாராயம் ஹராமாக்கப்படுகிறது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இன்னும் சில சஹாபாக்கள் குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் மதுவை ஹராமாக்கி ஆயத்தை இறக்குகிறான். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிடுகிறார்கள். அனஸே வாங்க, வந்து எல்லா சாராயத்தையும் ஊத்துங்க. அல்லாஹ் சாராயத்தை ஹராமாக்கி விட்டான். ஹராம் என்று தெரிந்ததன் பின்னால் விட்டு விட வேண்டும் என்ற தைரியம் வருகிறது. அதுதான் சகோதரர்களே ஆண்மைத்தனம். இன்றைக்கு இருக்கிறதா? ஹராம் என்று தெரிஞ்சு தெரிஞ்சு விற்கிறாங்க, ஹராம் என்று தெரிஞ்சு தெரிஞ்சு பத்துறாங்க. வெசாத் பல்பு கூடுமா கூடாதா? மக்களுடைய பத்வா சகோதரர்களே, பொசன் பல்பு கூடுமா கூடாதா? எல்லா பல்புகளும் எல்லாம் இருக்கிறதோ. ரசூலுல்லாஹ் எந்த சிலுவை குறித்த எந்த அடையாளம் இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயும் வெளியிலேயும் உடைக்காமல் விடமாட்டார்கள் என்று வருகிறது. ஏன்? அந்த மத கலாச்சாரத்தை கண்ணியப்படுத்த ரசூலுல்லாஹ் விரும்பவில்லை. அப்போ சகோதரர்களே, என்ன லாபம் வந்தாலும் சரி, சிகரெட் கடத்துவது பார்த்தால் கண்டெய்னரிலே முஸ்லிம் தான் கடத்துகிறான், கார்ஸ்பேக் கடத்துவது யார் என்று பார்த்தால் கண்டெய்னரிலே முஸ்லிம் தான் கடத்துகிறான். என்ன என்று பார்த்தால் சகோதரர்களே, கண்ணாடியிலே ஆயத்துல் குர்ஸை போட்டிருக்கிறார்கள். அவன் போய் 2 கோல்ட் லிப் கேட்கிறான், தூக்கி போடுகிறார்கள். ஆயத்துல் குர்ஸிலே போய் விடுகிறது கோல்ட் லிப். அப்ப பார்க்கிறோமா இல்லையா? எத்தனை ரமலான் வந்தது போனது, ஹராம் என்று அல்லாஹ் தஆலா சொன்னார், தூக்கி விடுவது. இதுதான் ஆம்பிளைத்தனம், இதுதான் ஸ்டடி சகோதரர்களே செய்து காட்டினார்கள் அருமைக்குரிய சஹாபாக்கள் என்பதற்காக வேண்டித்தான் இந்த விடயத்தை சொல்லுகிறேன். அபூ மசூத் அல் பத்ரி தன்னுடைய அடிமைக்கு அடித்தார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அபூ மசூத், நீ இவனின் மீது வைத்திருக்கக்கூடிய அதிகாரத்தை விட அல்லாஹ் உங்கள் மீது அதிகாரம் வைத்திருக்கிறான். உடனடியாக சோக்கை போட்டார்கள். சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், இந்த அடிமையை நான் உடனடியாக விடுதலை செய்கிறேன். நபி அவங்க சொன்னார்கள், நீ விடுதலை செய்யவில்லை என்று சொன்னால் உன்னை நரக நெருப்பு தீண்டி இருக்கும் அபூ மசூத் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். கோபம் வருவது அல்ல சகோதரர்களே வீரம், வருகின்ற கோபத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி விட தயாராகிறோம் என்று சொன்னால் அதுதான் வீரம் சகோதரர்களே. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போகிறார்கள் அபூ சுஃபியானை கூட்டிக் கொண்டு. பிலால், சுஹைபு இந்த மாதிரி நபித்தோழர்கள் இருந்து கொண்டு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய வாள் எல்லாருடைய கழுத்தையும் பதம் பார்த்தது, ஆனா அந்த மக்கத்து குறைஷிகளுடைய தலைவர் அபூ சுஃபியானுக்கு மட்டும் கழுத்தில் வைபடவில்லையே அப்படி சொல்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கோபம் வந்து விட்டது. என்னடாப்பா, குறைஷிகளுடைய தலைவர்களில் ஒரு தலைவரையா இப்படி கொச்சைப்படுத்துகிறீர்கள் என்று சொல்லி ஹஜ்ரத் பிலால் அவர்களையும் சுஹைப் அவர்களையும் பேசி விடுகிறார்கள். அழுது கொண்டு போய் நபியிடத்திலே சொல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், யா அபூபக்கர் லஅல்லக அலப்தஹும், நீ அவர்களை கோபமடைய வைத்து விட்டாயா? லைன் குன்த அலப்தஹும், நீ அவர்களை கோபமடைய செய்தால் நீ லகத் அலப்த ரப்பக், உன்னுடைய ரப்பையே கோபமடைய செய்து விட்டாய். ஓடி போகிறார்கள், கைகளை பிடிக்கிறார்கள். என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், தெரியாமல் செய்து விட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மன்னிக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். மன்னித்து விட்டோம் என் அருமை சகோதரரே, திரும்பி போங்கள் என்று சொன்னதன் பின்னால் சுப்ஹானல்லாஹ் அந்த மாமனிதர் திரும்பி வருகிறார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் சகோதரர்களே. அப்ப நான் என்ன சொல்லுகிறேன் தெரியுமா? இதுதான் தைரியம் சகோதரர்களே. அபூ தல்ஹா மரணப்படுக்கையிலே கிடக்கிறார்கள். குர்ஆன் வசனம் வருகிறது, இன்ஃபிரு கிஃபாஃபன் வசிகாலா, கஷ்டத்திலும் லேசிலும் வெளியாகுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். என்னை தூக்கி கொண்டு போங்கள், அது ஒரு கடல் படை போகின்ற ஒரு படை போகின்ற பயணம், என்னையும் கொண்டு போங்கள். இப்படி பார்சத்திலே கிடக்கிறீர்கள், எப்படி கொண்டு போவது? அப்படி கேட்கிறார்கள். இல்லை இல்லை, அல்லாஹ் என்னை கொண்டு போக சொல்கிறான்.